வெல்கம் டு பேபேக் தமிழ். இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா இன்செப்ஷன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இன்ன வரைக்கும் ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது. இந்த படத்தில் அப்ரிசியேஷன் எல்லோரும் பண்ணி முடிச்சிட்டாங்க. 10-15 வருஷமாக போயிட்டுருக்கு படம். 15 வருஷமாச்சு இன்னும் டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இன்செப்ஷனை பற்றி சும்மா அப்படியே பிளாங்காக ஒரு ஸ்டோரி நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். புதுசாக ஒன்றும் கிடையாது நமக்கு. பிளாங்காக ஒரு ஸ்டோரியை சொல்ல போகிறோம். முதல் சாப்டர் பேக் ஸ்டோரி. எல்லாருக்கும் என்ன ஒரு கதையை சொல்லணும்னா என்ன செட் பண்ணி வைக்கணும், கதையை என்ன டோன் பண்ணி வைக்கணுங்கிறது தான் முதல் சாப்டர். காப் அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ்ட்ராக்டர். ஒருத்தவங்களோட ட்ரீமுக்குள்ளார போயிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனையோ இல்லை ஏதாவது கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த அவங்க சப்கான்சியஸ்லேருந்து திருடுறது. அது வரைக்கும் அவர் இன்செப்ஷன் பண்ணது கிடையாது. அது வரைக்கும் எக்ஸ்ட்ராக்டர் தான் இருக்காரு. அவரு இன்ன வரைக்கும் இன்செப்ஷன் பண்ணதே கிடையாது. அவர் பண்றது எல்லாம் பண்ணதே கிடையாது. எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு ஒருத்தர் ட்ரீம்குள்ள போவாங்க. ஒரு பத்திரமா ஒரு வால்ட்டை காட்டுவாங்க. அந்த ஒரு வால்ட்டை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்கா அவன் மைண்ட் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் உள்ளார ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதை நம்ம ஆட்கள் திருடுவாங்க. இதுதான் பேஸ். அவர் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கு இதுதான். இவர் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாருன்னா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அவங்க குளோபல் லெவல்ல ஒரு பெரிய கம்பெனி. அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. யாரெல்லாம் இவங்க எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா கோபாலுக்காக வேலை செஞ்சு கொடுப்பாங்க இவங்க. ஆனா எல்லாமே பெரிய லெவல்ல தான் இருப்பாங்க. எல்லாமே பெரிய பிசினஸ் மேனா தான் இருப்பாங்க. ஏன்னா கோபால் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய கம்பெனி கொடுத்துட்டு இருப்பாங்க. கோபால் எனர்ஜிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. கோபால் தான் சொல்லுவாங்க. சைட்டோவும் ஃபிஷரும் தான் எனர்ஜி கம்பெனி, எனர்ஜி ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஆமா, அவங்க பவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. இவர் காபை பத்தி கொஞ்சம் பேக் ஸ்டோரி பார்த்துடலாம். மற்றவங்களுக்கு பெருசா பேக் ஸ்டோரி தேவையில்லை. காபை பத்தி பேக் ஸ்டோரி போயே ஆகணும். அவர் என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ற இந்த ட்ரீம் ஷேரிங். அவங்க ஒய்ஃப் கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அவங்க ஒய்ஃப் கூட ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஒரு ட்ரையல் மாதிரி பாக்குறாரு. ஒரு ட்ரீம்குள்ள 2 பேரும் போவாங்க. ஒரு சின்னதா ஒரு இதை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது மாதிரி அவர் ட்ரையல் பண்ணி ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இவர் உங்க ஒய்ஃபோட லிம்போக்குள்ள நம்ம ட்ரீம்லயே வாழலாம், ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 2 பேரும் லிம்போக்குள்ள போயிடுவாங்க. ஒரு ட்ரீம்குள்ளார போயிட்டு வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு 50 இயர்ஸ் ட்ரீம்குள்ளாரே போயிடுவாங்க. ரியல் டைம்ல கம்மியா தான் இருக்கும். ஆமா, கம்மியா தான் இருக்கும். நம்ம ட்ரீம்குள்ளார போகும்போது ஆமா அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரியல் வேர்ல்டுல 1 மினிட்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீம்ல 20 மினிட்ஸ் இருக்கும். செகண்ட் லெவல் அதாவது இன்னொரு கனவுக்குள்ள இன்னொரு கனவு போகும்போது 2 ஹவர்ஸா மாறும். 3வது லெவல் கனவுக்குள்ள போகும்போது 1 டே ஆகும். இது மாதிரி தேர்ட் லெவல்ல 1 டே அப்படின்ற மாதிரி ஹவர்ஸ் கணக்கில் போகும்போது ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கணக்கில் போகும்போது அது பல வருஷங்களாக கூட டிகேட்ஸ் கூட ஆகும். 10 வருஷம் 20 வருஷம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணியே ரொம்ப நாள் நம்ம ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணலான்ட்டே சொல்லிட்டு லிம்போக்குள்ள போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் கனவுக்குள்ள போவாங்க. அது லிம்போவா கனவான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் கனவுக்குள்ள இருப்பாங்க. அது லிம்போங்கிறது பிளாங்கான ஒரு ஸ்பேஸ். அதுல என்ன வேணா நம்ம கட்டிக்கலாம். அதாவது எப்படி வேணா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அதில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 வருஷம் அங்கேயே இருப்பாங்க. ஒரு 50 இயர்ஸ் அங்கேயே இருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா இப்போ காபும் மாலும் உள்ளார இருக்காங்க. மால் ட்ரீமை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லை அவளுக்கு. ஏன்னா அவ என்ன நினைச்சிட்டா அந்த ட்ரீம் தான் ரியல் லைஃப்னு நினைச்சிட்டு இருக்கா. தெரியல. ஆமா அந்த ஸ்டேட்ல இருக்கா. இவ ட்ரீமை விட்டு வெளியே வர மறுக்கிறா. இவ என்னால வர முடியாது, செத்துட்டா அது ட்ரீம்ல இருந்து செத்துட்டோம்னா வெளியே வந்துடும், ட்ரீம்குள்ள இருந்து வெளியே வந்துடுவாங்க. இவ ரியாலிட்டிக்கு வந்துடலாம். ஆமா ஆனா அவளால இவனால கன்வின்ஸ் பண்ண முடியல மாலை. ஏன்னா அவ இதுதான் நிஜ உலகம் நினைச்சிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னா இப்பதான் இன்செப்ஷன் பண்றான் இவளுக்கு.
என்ன பண்ணுவானா, இனி இருக்கிற உலகம் வந்து ஒரிஜினலான உலகம் கிடையாது, இது வந்து கனவு உலகம், அதனால வந்து நீ இதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு இன்செப்ஷன் பண்ணுவான். அதே மாதிரி வால்ட் இருக்கும், வால்ட்டில் டோட்டம் வச்சிருப்பான்ல பம்பரம் மாதிரி, ஆமா அதை ஏதோ பண்ணுவான். ஆமா அவ வந்து கன்வின்ஸ் ஆகி 2 பேரும் ட்ரெயின்ல படுத்துட்டு சூசைட் பண்ணுவாங்க. அது சூசைட் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க, ட்ரீம் உள்ள இருந்து வெளியே வருவாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, வெளியே வந்த பிறகும் இவன் எந்த அளவு இன்செப்ஷன் பண்ணிருப்பானா, அவ வந்து அதில் ரியல் லைஃப்லயும் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இன்செப்ஷன் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஃபிஷரே அப்படிதானே பண்ண போறாங்க. இப்போ இவன் கனவுல நம்பிட்டானா நிஜத்துலயும் நம்பிடுவான் அப்படின்றது தானே கணக்கு. இப்போ அவளுக்கும் பண்ணது இதே மாதிரி அப்படின்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க கனவுல பண்ணது வந்து ரியல் லைஃப் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ரியல் லைஃப்லயும் நான் இருக்கிறது வந்து கனவு தான். ஆமா 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 இதுதான் இப்ப லிம்போவில் இதான் பிரச்சனை. சைக்கலாஜிக்கலா நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். நம்மளை வந்து இதுவா பண்ணலனாலும், பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் பண்ணலனாலும் சைக்கலாஜிக்கலா தன்னை கூட மறந்துட வாய்ப்பு இருக்கு. கனவுல இருக்கமா நிஜத்துல இருக்கமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அது மாதிரி ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால மால் வந்து ரியல் லைஃப்லயும் வந்து இதே மாதிரி நான் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் கனவுல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய தடவை ட்ரை பண்றா, நிறைய தடவை அதை பத்தி இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு ஆனிவர்சரி அன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்கா, தூண்டிட்டு இருக்கா. ஆமா ஆமா அவளையும் பண்ண சொல்றான். ஆமா 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 2 பேருமே செத்துட்டோம்னா ரியாலிட்டிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல என்னன்னா, ஆனிவர்சரி அன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து குதிச்சு கீழே இறந்துடுறா. இது வந்து டிராமாவா இவனுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு, காபுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு. ஆமா உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து இவன் எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கங்கெல்லாம் வந்து மால் வந்து வந்து ட்ரீமை வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிடுவான். இதுதான் இவங்களோட பேக் ஸ்டோரி. இவ சாகும்போது என்ன பண்ணிருப்பானா, இவனை காபை வந்து மாட்டி விட்டு செத்து போயிடுவான். எப்படின்னா, நான் ட்ரீம்ல தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ட்ரீம் வேர்ல்டில் அவனை மாட்டி விட்டுட்டேன்னா, சப்போஸ் அவனை பிடிப்பாங்க, சுடுவாங்க, எங்கேயாவது போட்டு சுடுவாங்க, அவன் செத்துட்டு மறுபடியும் என் கூட ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுவான்ற மாதிரி இவனை ஃப்ரேம் பண்ணி இந்த காப்பு தான் காரணம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு ஆமா 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 செத்துருவா. எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு செத்துருவா. இவன் வந்து ஒரு ஃபியூஜிட்டிவ். அதாவது எதுக்கு இதை பண்றாங்கன்னா, இன்கேஸ் அவன் வந்து ட்ரீம் வேர்ல்டுல இருந்தாங்கன்னா, இன்கேஸ் காப்பு வந்து சாகும் பொழுது நல்ல விஷயத்துக்காக தான் அவ செய்யறான். அதனால இப்ப என்னன்னா, ரியல் வேர்ல்டுல வந்து இவன் அமெரிக்கன் போலீஸ் துரத்துது. இவன் குழந்தைய வந்து இவனால இனிமே பார்க்கவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துடுறான். இவன் கடைசியா குழந்தைய பார்த்தது வந்து அந்த பேக் யார்ட்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. பேக் மட்டும் தான் தெரியும், குழந்தையோட பேக் தெரியும். கடைசி வரையும் அது மட்டும்தான் அவனோட ட்ரீம்ல வந்துகிட்டே இருக்கும். அவன் குழந்தையோட ஃபேஸ் வந்து வராது. ஏன்னா வந்து அவனுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் தான் மைண்ட்ல நின்றுச்சு. இதுதான் அவனோட பேக் ஸ்டோரி. அடுத்தது வந்து சைட்டோ என்னன்னா, பெரிய கம்பெனி வச்சிருக்கான் அவன், ஒரு எனர்ஜி கம்பெனி. அவன் வந்து வேர்ல்டுலயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. இப்போ டாப் 2ல இருக்காங்க. காப் வந்து கோபால் சொல்லி சைட்டோவை தான் முதல்ல போய் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போறான். முதல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுவாங்க. சைட்டோவை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண தான் போறான். சைட்டோவோட கம்பெனி சம்பந்தமா ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கு தான் போவாங்க. வழக்கம் போல மால் வந்து பிடிச்சிருவா. மால் வந்து சொதப்பிட்டு சைட்டோ வந்து கண்டுபிடிச்சிருவா. காப்போட ட்ரீம்ல வந்து மால் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க. அவளோட சப்கான்சியஸ் வந்து மாலா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுருவான். எங்கேயாவது ஒரு இடத்த ப்ராப்ளம் பண்ணி விட்டுருவான். இவன் ட்ரீம்னு கண்டுபிடிச்சிருவான். சைட்டோ ட்ரீம்னு கண்டுபிடிச்சு மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிருது. ஆனா இதுல என்ன ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னா, சைட்டோக்கு ஏற்கனவே இவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வரவன் தான் முன்னாடியே தெரியும். எதுக்காக அலோவ் பண்றானா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அலோவ் பண்றானா, இவன் எந்த அளவு வந்து இதுவா இருக்கான், எஃபெக்டிவா இருக்கான், பாக்கிறதுக்காக சைட்டோக்கு இவனால ஒரு இன்டர்வியூ மாதிரி, ஒரு ஆடிஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆடிஷன் மாதிரி. ஆமா, இது இவன் வந்து இவனால நம்ம நினைச்சிட்டு இருக்க காரியத்தை இவனால பண்ண முடியுமா முடியாதாங்கிறத வந்து ஒரு இது மாதிரி ஒரு ட்ரையல் மாதிரி கொடுக்குறான். கண்டுபிடிச்சிடறான். ஆனா என்னன்னா, அவன் சைட்டோ அதுல என்ன கண்டுபிடிக்கிறான்னா, முதல் லெவல்ல ட்ரீம்ன்றத வந்து உடனே கண்டுபிடிச்சிடறான். 2வது லெவல்ல ட்ரீம் இருக்கிறது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, கனவுக்கு போறீங்களா நீங்க அப்படின்றது அவனுக்கு அப்பதான் தெரியுது. அத பார்த்தவொடனே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். சிரியால நடக்கிற மாதிரி
அந்த சீரியல் லெவல் முதல் லெவலு. ஆமா ஆமா, அது வந்து முதல் லெவலு. ரெண்டாவது லெவல் அந்த ஹோட்டல்ல நடக்கிற மாதிரி, அந்த ஜாப்பனீஸ் ஹோட்டல்ல நடக்கிற மாதிரி இருக்கு. அவன் ஜாப்பனீஸ் ஹோட்டல்ல வந்து ட்ரீம் கண்டுபிடிச்சிடுறான். அடுத்த லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல வரும்போது அந்த சீரியல் நடக்கிற அவனோட அஃபையரோட வீட்டுல நடக்கிறத வரும்போது அது வந்து நிஜம் நினைச்சுதான் பேசிட்டு இருந்திருக்கான். கடைசியில தான் கண்டுபிடிப்பான், அந்த அந்த மேட்ல வச்சு தேப்பான். அதையும் கண்டுபிடிச்சிடும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு இம்ப்ரெஸ் ஆயிரும். ஓகே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ட்ரீமுக்குள்ள போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இவன் வந்து ட்ரீமுக்கு போறான், ரெண்டு லேயருக்கு போட்டு போறான். அப்படின்னும் போது இவனால எஃபெக்டிவா நம்ம நினைச்ச காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு இது வைக்கிறான், ப்ரொபோசல் வைக்கிறான். என்ன ப்ரொபோசல்னா, இது மாதிரி இவனுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் வந்து ஃபிஷர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வேர்ல்டுலேயே பெரிய எனர்ஜி கம்பெனி. அவங்க அப்பா வந்து இதுல இருக்கான், படுக்கையில இருக்கான், உடம்பு சரியில்லாம படுக்கையில இருக்கான். அவன் வந்து இந்த கம்பெனியை விட்டுட்டு போயிட்டானா சைட்டோ வந்து கம்பெனி ஃபர்ஸ்ட்ல வந்துடும், வேர்ல்டுலேயே பெரிய கம்பெனி ஆயிரும். அப்படி ஃபிஷர் அந்த சொல்ல போனா ரெண்டு பிசினஸ் மேனுக்கு நடக்கிற போட்டி அவ்வளவுதான். ஆமா, சிம்பிளான ஸ்டோரி தான். இவன் என்ன சொல்றானா, ப்ரொபோஸ் பண்றானா, ஆனா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ஒரு கான்செப்ட சொல்றான். என்னன்னா, நீ வந்து இன்செப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஒரு ஐடியாவை பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கறது அதோட அர்த்தம். இன்செப்ஷன் தான். அவன் மனசுக்குள்ளார ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணணும், அவன் நினைக்காத ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணணும். அதுதான் வந்து அவனோட ப்ரொபோசலா இருக்கு. இவன் என்னன்னா முதல்ல வந்து பேக் ஆகும், இல்ல என்னால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்செப்ஷன் பண்றது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது. இன்செப்ஷன் சும்மா ஒரு வால்ட்டுக்குள்ளார வச்சிட்டோம்னா சப்கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுல இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் உள்ளார போய் ஃபில் பண்ணிடும். ஆனா வந்து இன்செப்ஷன் வந்து அப்படி கிடையாது. அதை ஐடியாவை பிளான் பண்ணணும்னா அது வந்து அவன் ரியல்னு நம்பணும், அந்த அளவு வந்து அத்தன்டிக்கா இருக்கணும், அந்த அளவு பர்சனலா இருக்கணும். அது அவனே நினைச்சதா இருக்கணும். அதை நம்ம பிளான் பண்ண மாதிரி தெரியக்கூடாது. இன்செப்ஷன் பண்ணும்போது நான் யாராவது பிளான் பண்ண மாதிரி தெரிஞ்சதுன்னா அது உண்மை நம்பாது, அவனோட கான்சியஸ் வந்து நம்பாது. அதனால அது வந்து சட்டிலா பண்ணணும் அப்படின்றதுனால அது ரொம்ப சிம்பிளான ஐடியாவா இருந்தாலும் வந்து இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸான விஷயம். அதுதான் அவன் அதை வந்து நம்புற அளவு இருக்கணும் அப்படிங்கறதான் அவனோட இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா இந்த சைட்டோ தான் எல்லாத்தையும் பிளான் பண்றது. ஆமா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சைட்டோ தான் பண்றது. ஒரு இத வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி கொண்டு வந்து இவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் உள்ளார இறங்குறாங்க. இல்ல, கோபால் வந்து சைட்டோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அனுப்புறாங்க. ஆனா வந்து சைட்டோ அலோவ் பண்றான். கோபால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தான் இது பண்றாங்க. இப்ப இவன் வந்து கோபால வந்து ஹையர் பண்ணல சைட்டோ. என்னன்னா இவனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா அனுப்புறாங்க ஆக்சுவலா. ஆனா சைட்டோ என்னன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். இவனை வந்து இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாமாங்கிறத வந்து இது பண்ணிக்கிறான், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். இன்ஃபேக்ட் கோபாலும் காவுக்கும் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, துரத்திக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரையும் கோபால் கம்பெனிக்காரங்க. இப்ப என்ன ப்ரொபோசல் வைப்பானா, நீ வந்து இந்த வேலையை எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீ வந்து உன் வீட்டுக்கு போகலாம். அதான் வந்து அவனோட முத ப்ரொபோசல். பார்க்கலாம், உன் மேல இருந்த கேஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுவேன். நான் நீ அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கேஸும் இதுவாயிட்டு நீ வந்து உன் நாட்டுக்குள்ள சுதந்திரமா இருக்கலாம். ஆமா, சுதந்திரமா இருக்கலாம், குழந்தைய போய் பார்க்கலாம். இதுதான் அவனோட ப்ரொபோசலா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே வந்து இவன் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். இவனுக்கு ஒரே வழி அதுதான், இப்ப வேற வழியே இல்லை, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவன் குழந்தைய பார்க்கணும்னா இந்த ஒர்க்கை முடிச்சு அவனுக்கு வேற எந்த ஏன்னா இவன் வந்து பெரிய பிசினஸ் மேன். எப்படின்னா ஏரோப்ளைன்ல போயிட்டு இன்செப்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க, நம்ம இன்செப்ஷன் பண்றவங்க சொல்லுவாங்க. ஆனா சைட்டோ என்ன பண்ணுவான்னா, நான் ஏர்லைன்ஸே வாங்கிட்டேன் அப்படின்பா. அப்பனா அவனோட பவர் அந்த அளவு. அதை இப்ப சைட்டோ வந்து சும்மா சாதாரணமா காமிச்சிட்டு இருப்பாங்க. எப்படின்னா இங்க ஒரு ஜப்பான்ல புல்லட் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பான், ஆப்பிரிக்கால கார்ல வந்து இவனை காப்பாத்திட்டு போவான். சாதாரணமா தான், ஆமா, சாதாரணமா நேர்ல வந்து காப்பாத்துற மாதிரி கட்டுவாங்க. இவன் காப்பாத்துவான். ஆமா, இது வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இவன் இறங்கி வந்து செய்யறான், இவன் வந்து சாதாரணமான ஆளா இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த ஒரு சீன்ல தான் காட்டுவான் நான் எனக்கு எந்த அளவு பவர் இருக்குன்றதான் அந்த ஒரு சீன்ல தான் காட்டுவான். ஆமா, அது ஒரு டைலாக்ல காமிச்சிருவாரு. அதான் நம்ம நோலனோட ஸ்டைலு. சுவாரஸ்யமா இருந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இன்கேஸ் வேற ஏதோ ஒரு டைரக்டர் எடுத்த போனா அந்த ட்ரீம் ஷேரிங் மிஷினை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ பயங்கரமா இது பண்ணிருப்பாங்க.
ஆனா பயங்கரமா தலைவன் வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு சூட்கேஸ்லயே வச்சு முடிச்சிருவாரு. ஒரு சூட்கேஸ்ல முடிச்சிட்டுவாங்க. அத ஆக்சுவலா பத்தி என்னன்னா பெருசா பேசவும் இதுவும் மாட்டாங்க. ட்ரீம் ஷேரிங் மிஷினை பத்தி பேசவும் மாட்டாங்க. இது அது பண்ணணும், மிஷினை இது பத்தி பண்ணணும். டெக்னிக்கலா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுதான் அந்த நம்பகத்தன்மை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அழகா என்னன்னா நம்பிடுவோம் பாருங்க. அவரு இன்செப்ஷன் தான் பண்றாரு. நோலன் இன்செப்ஷன் தான் பண்றாரு. அவர் சொன்னா நம்பிடுவோம், அவ்வளவுதான். அவர் இதுக்குள்ள இதை பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம நம்ப போறோம். ஏன்னா அவருக்கு தெரியும். ஆமா, அவருக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா, அவருக்கு ஏதாவது எல்லாரும் எவனாவது கேள்வி கேட்டா நோலனுக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா நம்ம கேட்போமா இல்லையா? சின்ன ஆளையே டபுள் ஆக்குற மிஷின் பிரஸ்டீஜ்ல ஆளை குளோன் பண்ற மிஷினை வந்து அப்படியே ஒரு சாதாரணமா காட்டுவாங்க. ஒரு கரண்ட் இது பண்ற மாதிரி எது சொன்னாலும் அவரோட விஷன் அப்படிதான். எதையுமே காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாரு. என்ன இருக்கோ இப்படி இருக்கு, இப்படி காட்டினா அவன் நம்புவான், அவ்வளவுதான். அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே. என்ன ஐடியாவை பிளான் பண்ணலாம்னு இருக்காங்கன்னா, இப்ப ராபர்ட் ஃபிஷர் என்னன்னா அவருக்கு என்ன ஐடியாவை பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நீ போய் அந்த பிசினஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போய் மறக்கணும்னு வைங்களேன், அவன் வந்து அதை விட மாட்டான். அவனா எதிரா விடணும்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு வருவான். எப்படி பிளான் பண்ணணும்னா, உங்க அப்பா வந்து உன்னோட சொந்த கல்ல நிக்கணும், அவரோட நிழல்ல வாழக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவை நம்ம புகுத்தினோம்னா அவன் வந்து இதை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க. இதை இது பண்ணும்போது கிராஃப்ட் பண்ணும்போது பேர் தான் வந்து இன்செப்ஷன், விதைக்கிறது. ஐடியாவை விதைக்கிறது. ஆமா, அந்த ஐடியா வந்து நம்புற மாதிரி இருக்கணும். இது எப்படி இருக்கும்னா, உங்க அப்பா வந்து நீ சொந்தமா நீ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரு கிரியேட் பண்ணதை நீ எடுத்து பண்ணணும்னு நினைக்கல. நீயா உன்னை புதுசா கிரியேட் பண்ணு, நீயா உன் சொந்த கால நிலை, என்னோட ஷேடோல இல்ல, நீ கிடையாது, நீ அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்றத நீ அவன் விதைச்சிட்டாங்கன்னா அவன் ஃபிஷர் வந்து நம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் முதல் ஐடியாவா உள்ளார வருது. இதுதான் பேக் ஸ்டோரி. இப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து பெரிய ட்ரீமுக்குள்ளார போக போறோம். ட்ரீமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரீம்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றத வந்து இப்ப பாத்துடலாம். நம்ம ட்ரீம்ல என்னென்ன ரோல் இருக்குன்னு முதல்ல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்ட் வந்து ஆட்ரியன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆர்கிடெக்டா இருப்பாங்க. அவங்க எதை டிசைன் பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற வேர்ல்டு, அதாவது பில்டிங்ஸு பிசிக்கலா என்னென்னலாம் பாக்குறோமோ அதெல்லாம் அவங்க தான் டிசைன் பண்றது. ஒரு ரோடா இருக்கட்டும், ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், ஒரு பாலம், அந்த மாதிரி ஒரு பிசிக்கலா நம்ம என்னென்னலாம் பாக்குறோமோ அதெல்லாம் வந்து அவங்க டிசைன் பண்றது. அவங்க வந்து நினைச்சப்ப வந்து அவங்க அந்த டிசைனை மாத்தலாம். கனவுக்குள்ளே நம்ம ரியாலிட்டியில பண்ண முடியாது. ட்ரீம்ல வந்து நம்ம என்ன டிசைன் பண்றோமோ, இப்ப அந்த வேலை போயிட்டே இருக்கும்போது இதை மாத்தணும்னு நினைச்சா மாத்திரலாம். ஏன் ஆர்கிடெக்ட் ஹையர் பண்றாங்கன்னா, அடுத்தவங்களோட பின்பம் வந்து இந்த ட்ரீம்ல பாதிச்சிடக்கூடாது. ட்ரீமரே வந்து ஆர்கிடெக்டா இருந்தாங்கன்னா கண்டிஷன்ஸும் மாறும், ஆர்கிடெக்சரும் மாறும். அதனால ட்ரீம்ல நிறைய குழப்பங்கள் வரும். அதனால வந்து ஆர்கிடெக்ட் வந்து அவங்களோட ரோல் என்னன்னா, அந்த டிசைனை இது பண்றது, கதை எப்படி போகுதோ, அதாவது ட்ரீம் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாத்துறது தான் அவங்களோட ஒர்க்கு. காப்பும் ஒரு இடத்துல சொல்லுவாரு, மாலை சொல்ற மாதிரி சொல்லுவாரு, இதே மாதிரி பின்பங்கள் வரலாம், அப்படி மால் மாதிரியான வரலாம், அதனாலதான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன். ஆமா. அது என்னன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ரியல் லைஃப்ல இருந்து ஒரு ஏரியாவை எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி ஒரு பாலத்தை, பாரிஸ்ல இருக்க பாலத்தை உருவாக்குவாங்க அந்த சீன்ல. அப்ப வந்து இது வந்து நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், இங்க நானும் என் ஒய்ஃப் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒரு போன் புத்தையோ ஒரு சின்ன ஒரு இடத்தையோ மட்டும் நீ யூஸ் பண்ணு, ஒரு ஃபுல் இடத்தையும் ஆமா நீ ஃபுல் ஏரியாவும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எது ரியாலிட்டி எது வந்து ட்ரீம்னு தெரியாது. அதனால வந்து ட்ரீமை வந்து இந்த மாதிரி தான் நீ கிரியேட் பண்ணணும்னு சொல்றதுக்கு அதுக்காக சொல்லுவாரு. அடுத்தது வந்து ட்ரீமர் வந்து ஒவ்வொரு மூணு ட்ரீமுக்கும் மூணு பேர் இருப்பாங்க. ட்ரீமரோட ஒர்க் என்னன்னா, அதோட என்விரான்மென்ட் அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவங்க தான் வந்து கடைசி வரையும் அந்த ட்ரீம்குள்ளார இருக்கணும். மற்றவங்க வேற ட்ரீம்குள்ளார போனாலும் அந்த ட்ரீமர் வந்து அங்கதான் இருப்பாங்க. அவங்களோட இது என்னன்னா, என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது. இப்ப ஒரு மழை பெய்யறதாகட்டும், ஒரு வெயில் அடிக்கிறதாகட்டும், ஒரு எர்த்குவேக் வர்றது, ஒரு வெள்ளம் வர்றது, அதெல்லாம் வந்து அவங்க கிரியேட் பண்றது. அதுதான் ட்ரீமரோட ஜாப். அடுத்தது வந்து தி ஃபோர்ஜர்.
ஃபோர்ஜரோட ஒர்க் என்னன்னா அவங்க வந்து ஒரு திருட மாதிரி சொல்லுவாங்க. திருடங்கிறத விட இன்னொரு வார்த்தை என்னன்னா ஒரு ட்ரிக் பண்றாங்க. நம்ம லூபின் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஃபோர்ஜர். ஆமா, ஃபோர்ஜர் ஒரு ஏமாத்துக்காரன். அவனால வந்து என்னன்னா இன்னொருத்தன மாதிரி தீஃபுக்கும் ஃபோர்ஜரிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபோர்ஜரிங்கிறது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒண்ணு. ஆமா ஆமா. திருடங்கிறது ஜஸ்ட் ஒரு போயிட்டு போய் திருடுறது. ஆமா, திருடுறது. ஃபோர்ஜர் என்னன்னா அதை வந்து எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பண்ண முடியுமா பண்ணுவான். அவன் இன்னொன்னு என்னன்னா இம்பர்சனேட் பண்ணுவான். இன்னொருத்தவன மாதிரி ஈஸியா நடிப்பான். இப்ப லூபின்ல நம்ம பார்த்துருக்கோம். அவன் போலீஸ்னா உடனே போலீஸ் ஆயிடுவான். அது மாதிரி அவன் செக்யூரிட்டினா செக்யூரிட்டி ஆயிடுவான் உடனே. அவனால என்ன வேணா மாற முடியும். ஈம்ஸ் தான் வந்து ஃபோர்ஜரா வருவான். நம்ம டாம் ஹார்டி தான் நடிச்சிருப்பாரு ஈம்ஸா. அவர் வந்து ஒரு ஃபோர்ஜர். எல்லாத்தையுமே இம்பர்சனேட் பண்ணுவார். ஒரு 2-3 கேரக்டரை இம்பர்சனேட் பண்ணுவார். சூப்பராக இருக்கும். அதுதான் ஃபோர்ஜரோட ஒர்க்கு. இப்போ அவன் வந்து இப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மாதிரி நம்ம நடிக்கணும்னா மற்றவங்களா இருந்தால் அதை வந்து நடிக்கும்போது தப்பு பண்ணிடுவாங்க. அதனால கண்டுபிடிச்சிருவான். அவன் ட்ரீம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது தெரியக்கூடாங்கிறதுக்காக ஃபோர்ஜரை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதுதான் ஈம்ஸோட ஒர்க்கு. அடுத்தது வந்து த கெமிஸ்ட். கெமிஸ்டோட வேலை சிம்பிள் தான். எல்லாத்துக்கும் செரியேட்டிவ் கொடுக்காது. யூசுஃப் தான் வந்து கெமிஸ்டா இருப்பாரு. அவர் வந்து யாருக்கு எவ்வளவு செரியேட்டிவ் கொடுத்தா இத்தனை மணி நேரம் வந்து இதுவா இருப்பாங்க. ஆமா, 10 hours வரைக்கும் இவரோட செரியேட்டிவ் வந்து ஒர்க் ஆகுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கெமிஸ்டோட ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாயிண்ட் மேன். ஆர்த்தர் தான் பாயிண்ட் மேன். நம்ம ஜோசப் கார்டன் லெவிட் நடிச்சிருப்பாரு. பாயிண்ட் மேனோட வேலை என்னன்னா டைமிங்கை மேனேஜ் பண்றது, கிக்கை சிங்க்ரனைஸ் பண்றது எல்லாமே வந்து பாயிண்ட் மேனோட ஒர்க்கு. ஆர்த்தர் வந்து அதுல வந்து செம்ம ஆர்கனைஸ்டான ஆளு. அவரோட ட்ரீமுக்குள்ளார போன ட்ரீமை பார்த்தாவே தெரியும். அவரோட ஹோட்டலே அவ்வளோ செம்ம நீட்டா வச்சிருப்பாரு. மற்றவங்க ட்ரீம் ஒரு கண்ணாபுனான், யூசுஃபோட ட்ரீம் கண்ணாபுனான் இருக்கும். அதே ஆர்த்தரோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஆர்கனைஸ்டா இருக்கும். செம்ம. ஆமா, அவர் தான் பாயிண்ட் மேன். ஒரு எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்கறது, ஸ்ட்ராட்டஜியை எங்கெங்கெல்லாம் மாற்ற முடியுமோ அங்கெல்லாம் மாத்துறது, எந்த டைம்ல கரெக்டா எதை பண்ணணும்ன்றது வந்து இது பண்றது. அது மாதிரி வந்து கிக்கை வந்து எந்த டைம்ல கரெக்டா கிக் பண்ணா எங்க வந்து முடிக்கலாங்கிறது, இதெல்லாம் வந்து பாயிண்ட் மேனோட ஒர்க்கு. இது வந்து ஆர்த்தர் வந்து ரொம்ப வருஷமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு காபு. அதனால வந்து அவர் வந்து பாயிண்ட் மேனா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தி எக்ஸ்ட்ராக்டர், தி சப்ஜெக்ட். எக்ஸ்ட்ராக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஜெக்டை பார்த்துடலாம். யாருக்குள்ள இன்செப்ஷனோ எக்ஸ்ட்ராக்ஷனோ பண்றோமோ அவன் தான் அந்த சப்ஜெக்ட். அவனுக்குள்ளதான் நம்ம இப்போ இன்செப்ஷன் பண்ண போறோம். இப்ப அவனை இன்செப்ஷன் பண்றதுன்னா என்ன இஷ்யூ வரும்னா அவனோட சப்கான்சியஸ். இப்ப அவனை நம்ம ஏதாவது பண்ண போறோம்னா அவன் சப்கான்சியஸ் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகும். ஓகே, இவங்க ஏதோ நம்மள பண்ண போறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சப்கான்சியஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண பார்க்கும். அவன் எவ்வளோக்கு எவ்வளோ சப்கான்சியஸ் மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருக்கானோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஃபென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இவனோட சப்கான்சியஸ் வச்சு எல்லா இடத்தையும் வந்து ஆட்களை வச்சு நிரப்பி வச்சிருப்பான். இவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து தி எக்ஸ்ட்ராக்டர் காவு பண்ணியிருப்பாரு. இவரு தான் வந்து ஐடியாவை இன்செப்ஷன் பண்றதோ இல்ல ஐடியாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதோ இவரோட வேலை தான். காவு கிட்ட ஒரு செம்மையான ஒரு சூப்பர் பவர் இருக்கு. எங்கேயாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் ஒய்ஃபை மாலை கூப்பிட்டு வந்துடுவாரு. கூப்பிட்டு வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. காபு மட்டும் படத்துல இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி படம் முடிஞ்சிடும். ஈஸியா முடிஞ்சு போயிருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மால் வந்து அவங்களோட சப்கான்சியஸோட ப்ரொஜெக்ஷனா உள்ளார வந்துருவாங்க. வந்து இவர் என்ன பண்றாரோ அதை வந்து ஏதாவது கெடுத்து விட்டு வேலையை பாக்குறது தான் அவங்களோட வேலை. அதனால என்ன ஒரு பியூட்டினா, கிறிஸ்டோபர் நோலன் படத்துல வந்து இவருக்கு காபுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இருக்குல்ல, அது மாதிரி எல்லா படத்துலயும் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும் அந்த மெயின் கேரக்டருக்கு. எதுக்காக அதை வச்சிருக்காருன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்ப நம்ம பிளெயினா இப்ப நீங்க காபு இல்லைன்னு வைங்க, படம் நீட்டா ஒரு 1.5 மணி நேரத்துல இப்ப முடிஞ்சு போயிடும். ஈஸியா கொண்டு போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. அவர் இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டே ஆகாது. ஸ்கிரீன் பிளேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா இவனுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, எங்கேயோ ஒரு இஷ்யூ இருக்குன்றத வந்து நம்ம அதை வந்து வச்சுக்கணும். நம்ம அதை ஒரு ரைட்டருக்கான ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி. அது நிறைய படத்துல பார்த்துருக்கோம். அது வந்து ரொம்ப மைல்டா இருந்தாலும் இவரு கிறிஸ்டோபர் நோலன் படத்துல எல்லா இதுவுமே அந்த எமோஷனை நோக்கி தான் போகும். இன்செப்ஷன்லயும் சரி, இதுல இன்டர்ஸ்டெல்லார்லயும் சரி, இன்செப்ஷனும் சரி, எல்லா படத்துலயும் ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும். பொண்ணு சட்டலா இருக்கும், ஆனா அவ்வளவு இம்பாக்டா இருக்கும். அந்த விஷயம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும்.
அதுதான் அவரோட blend பண்ற பெரிய ப்ளஸ் பாயிண்ட். blend பண்ற அந்த ரைட்டிங் நம்ம ஒரு செம்ம இன்டெலிஜென்ட்டான ஸ்டோரி. இப்போ எல்லா படமும் பார்த்தோன்னா இன்டர்ஸ்டெல்லார்லேருந்து இன்செப்ஷன்லேருந்து செம்ம இன்டெலிஜென்ட்டான ஸ்டோரி. நீ வந்து பிளாங்கா வெறும் மூளையை மட்டும் நம்பி இதை எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 50% பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பாதி பேர் வந்து நம்மள மாதிரி பிளாக் ஹோலுக்காகவும் ஒரு வார்ம் ஹோலுக்காகவும் ஒரு ஒரு டைம் டிராவலுக்காகவும் டைம் டைலேஷனுக்காக பார்த்தோம்னா 50% பேர் அது புரியலனாலும் பரவாயில்ல இன்ட்ரெஸ்டாக 50% ஆஃப் த பேருக்கு என்னன்னா அவன் பொண்ணை பார்த்தானா இல்லையாங்கிறதுக்காக படத்தை பார்த்தாங்க. இது 50%னா அது 50%. அவருக்கு வந்து EQ வேணும், IQ வேணும். இந்த கிறிஸ்டோபர் நோலனை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டும் இருக்கணும், எமோஷனல் கோஷன்ட்டும் இருக்கணும். கிறிஸ்டோபர் நோலன் படத்துல வந்து சட்டிலா வச்சிருந்தாலும் அது செம்ம எஃபெக்டிவா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இந்த படத்துலயும் அதே தான். மாலு, காபு, அவங்க ரெண்டு பசங்க அவங்கள பார்ப்பாங்களா இல்லையா, இதுதான் வந்து கோர். அதுதான் அவர் திரும்பி போய் இந்த இதெல்லாம் ட்ரீம்லாம் வந்து ஒரு சைட்வேஸா போயிடும். மெயின் என்னன்னா அவர் குழந்தைய பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அவரோட இது. எமோஷனலா வெளியே வந்தாரா இல்லையாங்கிறது தான் ஸ்டோரி. அந்த கில்ட்டுக்குள்ளார வெளியே வந்தாரா இல்லைங்கிறது தான் பேசிக்கான ஸ்டோரி. அடுத்தது வந்து டைம் டைலேஷன் பத்தி ஏற்கனவே சொல்லியாச்சு. 1 மினிட்ங்கிறது 1 day ஆயிரும். 3வது லெவல் போகும்போது 1 day ஆயிரும் சொல்லியிருக்கோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 10 hours ட்ரீம்குள்ள இருக்க போறாங்க ரியாலிட்டியில. அப்படின்னா லெவல் 1ல வந்து 7 to 10 days 1 weekக்கு மேல ஃபர்ஸ்ட் லெவல்ல. செகண்ட் லெவல்ல வந்து 6 monthsக்கு மேல. 3வது லெவல் வந்து 10 years அரௌண்ட். ஃபர்ஸ்ட் யூசுஃபோட ட்ரீம்ல வந்து 1 week தான் இருப்பாங்க. ஆர்த்தரோட ட்ரீம்ல வந்து 6 months இருப்பாங்க. ஈம்ஸோட ட்ரீம்ஸ்ல வந்து 10 years இருப்பாங்க. சப்போஸ் ஸ்லிப் ஆகி லிம்போக்குள்ள போயிட்டாங்கன்னா இன்ஃபினிட்டி எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். ஏன்னா லெவல் 3ல 10 yearsக்கு மேல இருக்க போறாங்க. 10 years போய் ஸ்லிப் ஆகி லிம்போக்குள்ள போயிட்டாங்கன்னா 10 yearsக்கு மல்டிப்ளை ஆனா ரியாலிட்டி ஸ்லிப் ஆயிரும். அதனால அவங்க நினைச்சா எவ்வளவு நாள் வேணா இருக்கலாம். அவர் எதுவுமே சப்ஜெக்டிவா சொல்லவே மாட்டாரு கிறிஸ்டோபர் இந்த படத்தை பொறுத்த வரையும். இவ்வளோ 5 நிமிஷம் தாங்கிறத சொல்லவே மாட்டாரு கடைசி வரையும். அதை இப்போ அப்ராக்சிமேட்லி 20 minutes அப்படின்பாரு. ஏன்னா நீ வந்து உள்ளார போனா சப்கான்சியஸ் தான் இருப்ப. நீ எமோஷனலா உனக்கு வந்து வயசாகும். ஆமா, டைரக்டா சொல்ல மாட்டாங்க, உனக்கு எமோஷனலா தான் வயசாகும். இந்த கிரிட்டிக்ஸ்லாம் சொன்னதுதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஆமா, அப்ராக்சிமேட்லி தான் நான் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்லி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்து அவனுக்கு வந்து நீ நினைச்சா உனக்கு வயசாகும், நினைக்கலன்னா வயசாகாதுங்கிறதான் கணக்கு. நீ என்ன ட்ரீம்ல வந்து நீ நினைச்சா வயசாகும், நினைக்கலன்னா வயசாகாது. நீ இத்தனை நாள் இருந்து நினைச்சிட்டீங்கன்னா வயசாகும். அது ட்ரீம், நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. லூசி ட்ரீம்னு சொல்லுவாங்க. இந்த படமே பேஸ்ட் ஆன் லூசி ட்ரீம் தான். லூசி ட்ரீம்னா நீ நினைச்சது நடக்கும். இந்த சம்டைம்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இங்கே போகிறோம், ஒரு லைப்ரரியை போகிறோம், ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறோம், பேஜை திருப்புறோம். அதுதான் இந்த இன்செப்ஷன் ஃபுல்லாகவே அதை கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி தான். ஆக்சுவலி கிறிஸ்டோபர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த இன்செப்ஷன் எடுக்கிறதுக்கான முக்கிய சோர்ஸ் காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாருங்க. இவங்க வந்து காலேஜ் டேஸில் படிக்கும் பொழுது காலையில், அதாவது நைட் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இவர் வந்து காலையில் தூங்குற பர்சன்ஸ்னால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாரு. நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாரு. லூசி ட்ரீம்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவார். லூசி ட்ரீம்ஸ் தவிர பகல்ல வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த லூசி ட்ரீம்ஸை. நம்ம வேணும்னா எங்க வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். லூசி ட்ரீம்னா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஆமா, அதுதான் என்னோட மெயின் காரணமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இன்னொன்று ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இவங்க 2 பேரும் கிறிஸ்டோபர் நோலனும் ஜானதன் நோலனும் இந்த ட்ரீம்ஸை பத்தி பேசின ஒரு ஃபுல் புக்கே இருக்கு. ஆமா ஆமா, 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இந்த ட்ரீம்ஸை பத்தி, இன்செப்ஷனை பத்தி ஒரு ஃபுல் புக்கே இருக்கு. அதை நாங்க படிச்சுட்டு அதோட கோரை வந்து நாங்க கூடிய சீக்கிரம் வீடியோவா போடுறோம். சூப்பரா இருக்கும். அதோட கண்டென்ட் சூப்பரா இருக்கும். அவரு தான் சொல்லுவாரு, நீ நினைச்சின்னா ஒரு புக்கை நீ பிரிச்சு படிக்கிறீன்னா அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உன்னால அதை ட்ரீம்குள்ளார புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. லூசி ட்ரீம்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபியூச்சர்ல எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் வந்து ஜானதன் நோலன் ரைட்டிங், அவரோட ஒர்க்ஸ் இல்லாம வந்து கிறிஸ்டோபர் நோலன் இல்ல. 2 பேரும் வந்து அந்த பாண்டு தான் நம்மளுக்கு கொடுக்குற அந்த படைப்புகள் எல்லாமே. அடுத்தது வந்து ட்ரீம்ல இருந்து வெளியே வர்றது எப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து கிக்கு, தூக்கி போட்டு தெரியுமா? திடீர்னு நம்ம கனவு கண்டுட்டே இருப்போம், திடீர்னு தூக்கி போடும், இங்கே நடந்து போயிட்டு இருப்போம், இங்கே கீழே விழுற மாதிரி தூக்கி போடும்ல, அதுக்கு பேர் தான் கிக்கு.
இவங்க அதை எப்படி இன்டியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சேர்ல இருந்து பின்னாடி டைரக்டா இப்படி பின்னாடி தள்ளி விடுற மாதிரியோ இல்ல கார்ல இருந்து கீழே விழுவுற மாதிரியோன்னு சொல்லிட்டு கிக்கை வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிக் ஆச்சுன்னா வெளியில வந்துடலாம். இது வந்து ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, கனவுல நம்ம செத்துட்டோம்னா, நமக்கு நம்ம இப்போ நிறைய தடவை பார்த்துட்டு போய் எங்கேயாவது போய் விழுந்துருவோம், அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு கனவுல இருந்து வெளியே வந்துடும். இல்லை பாம்பு தான் கொத்தும், நமக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடும். கனவுல செத்துட்டோம்னா டக்குன்னு வெளியே வந்துடும். இது 2 தான் கண்டிஷன். கனவுல இருந்து வெளியே வரணும்னா இதுதான் கண்டிஷனு. இன்னொன்று என்னன்னா, கனவுல வந்து பெயினை ரியலைஸ் பண்ணுவாங்க. செத்துட்டா வெளியே வந்துடுவாங்க, ஆனால் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது ஆமா, அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து கனவுல இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்போம். பண்றப்போ டக்குன்னு அவங்க மேல ஒரு ஆப்ஜெக்ட் விழுந்துரும். அப்போ வந்து சொல்லுவாரு, எனக்கு வலிச்சது அப்படின்னா இன்னும் வலிக்குது அப்படின்ற மாதிரி. ட்ரீம்னா வலிக்கதான் செய்யும். வலிக்கும். ஆமா, இப்ப நமக்கே நிறைய தடவை வந்து ஏதோ குத்துன மாதிரியோ ஏதோ நமக்கு ஃபீல் ஆகும். நமக்கு கனவுல இருந்து டக்குன்னு எந்திரிக்கும் போது ஃபீல் ஆகும். நம்ம அந்த வலி ஃபீல் ஆகும். பிரெயின் தானே கிரியேட் பண்ணுது அது எல்லாத்தையும் உனக்கு. இன்னொரு விஷயம் வந்து டோட்டம்னு ஒன்று இருக்கு. டோட்டம்னா வந்து நம்ம கையில் ஒரு சாலிடான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கரெக்டான ஒரு வெயிட்ல இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட். அது கையில் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீம்ல இருக்கமா இல்லையாங்கிறது வந்து தெரியும். காப் வந்து ஒரு பம்பரம் வச்சிருப்பார், ஸ்பின்னிங் டாப் வச்சிருப்பார் குட்டியா கையில் சுத்துற மாதிரி. இவங்க வந்து ஆட்ரியானை வந்து இது வச்சிருப்பாங்க, பிஷப்போட இது வச்சிருப்பாங்க. ஆர்த்தர் கிட்ட வந்து ஒரு டைஸ் வச்சிருப்பாரு, ரெட் கலர் டைஸ் வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னா, 3 லெவலுக்குள்ள ட்ரீம்குள்ள போறாங்க. அந்த மெகா ட்ரீம்ல வந்து என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது சாதா ட்ரீமுக்கும் இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்த்துடலாம். நார்மலான ட்ரீம்ல நம்ம அடிபட்டு செத்துட்டோம்னா வெளியே வந்துருவோம், நார்மல் ட்ரீம்ல. இதே வந்து 3 லேயர் ட்ரீம்ல வந்து அடிபட்டு செத்துட்டோம்னா வெளியே வர மாட்டோம். ஏன்னா செடேட்டிவ் அதிகமா இருக்கும், உன்னால முழிக்க முடியாது. நம்ம செத்துட்டோம்னா என்ன ஆயிருவோம்னா லிம்போக்குள்ள போயிடுவோம். லிம்போனா என்னது அடுத்த சாப்டர்ல பார்த்துடலாம். மல்டி லெவல் ட்ரீம்ல இருந்தேன்னா இப்ப 3 லெவல் ஆஃப் ட்ரீம்ல இருக்கும்போது 3 லெவல்லையும் கரெக்டா கிக் பண்ணாதான் வெளியே வர முடியும். நம்ம சிங்க்ரனைஸ்டு கிக்குன்னு சொல்லுவாங்க. 3வது லெவல்லையும் 2வது லெவல்லையும் முதல் லெவல்லையும் அட் அ டைம்ல ஒரே டைம்ல கிக் நடந்துச்சுன்னா தான் நம்மளால வெளியே வர முடியும். இதுல ட்ரீம்ல இருந்து வெளியே வர முடியும். 3 லேயர் எதுக்கு போறாங்கன்னா, 3 லேயர் போனாதான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அதை இன்செப்ஷன் பண்றதுக்கான டைம் கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரீம்குள்ளார போயிட்டு நம்மளோட டேட்டாவை திருட்டு வந்துடலாம். ஒரு வால்ட்டை வச்சோன்னா வால்ட்டுக்குள்ளார அந்த டேட்டாவை போட்டுருவாங்க, பத்திரமா வைக்கிறேன்னு நினைச்சிட்டு வச்சிருவாங்க. இவங்க வால்ட்டை ஓப்பன் பண்ணி ஈஸியா வந்து வச்சிடலாம். ஆனா இன்செப்ஷன் பண்றது வந்து அவ்வளவு சிம்பிளான காரியம் கிடையாது. அதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படுது. அதனாலதான் இவங்க 3 லெவல் ட்ரீமுக்கே பிளான் பண்றது. உனக்கு வந்து ஒரு 10 சொல்லும் போது 10 இயர்ஸ் கடைசி ட்ரீம் வந்து 10 இயர்ஸ் இருக்க போறாங்க. ஆமா, அப்பதான் வந்து உன்னால இன்செப்ஷனை வந்து கம்ப்ளீட்டா அவன் நம்பராக இன்செப்ஷன் பண்ண முடியும் உன்னால. அதனால வந்து 3வது லெவல்ல வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 லெவல் போறதுக்கு காரணம் வந்து இதுதான். அடுத்தது லிம்போங்கிறது வந்து அவங்களால ஒரு கனவுல செத்துட்டாங்க, அவங்களால கனவுல இருந்து வெளியே வர முடியலன்னா கடைசி வரை அந்த லிம்போல தான் இருப்பாங்க. அவங்களால வெளியே வர முடியாது. அது வந்து கன்ஸ்ட்ரக்டட் பிளாங்க் ஸ்பேஸ். அதுல நம்ம வேணும்னா நினைச்சா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அந்த கான்சியஸ்னஸ் இருந்த கனவுன்னு கான்சியஸ்னஸ் இருந்தா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவன் வந்து அதை உலகம்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பான். இதான் நம்ம உலகம்னு நினைச்சிட்டு அதுலயே இருப்பாங்க. 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அதுலயே இருப்பாங்க. அதுலயே வயசாயிரும். லிம்போக்கு போயிட்டா என்ன பிரச்சனைனா, பிசிக்கலா எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்களுக்கு முழிக்கும் போது எப்ப கனவு முடியுதோ, டைமர் முடியுதோ, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட போறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, லிம்போல அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டானா ரியல் லைஃப்ல அவன் யாருன்னு கூட மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் யாருன்னே தெரியாது அவனுக்கு. ஏன்னா ஒரு 50 வருஷம் வந்து அவன் சேம் அதேதான். அவன் வந்து வெளியே வந்த உடனே நான் தன்னைத்தானே ரியலைஸ் பண்ண முடியாது. நான் தான் இவனே தெரியாது, நாம என்ன செஞ்சோன்னு தெரியாது, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தெரியாது. அந்த அளவு வந்து ஃபுல்லாவே எல்லாமே வேனிஷ் ஆயிரும். சைக்கலாஜிக்கலா ஆள் வந்து சுத்தமா மாறிடுவாங்க. இதுதான் லிம்போல இருக்க மெயின் ப்ராப்ளமே. ஃபர்ஸ்ட் ட்ரீமுக்குள்ளார போயிடலாம். முதல் ட்ரீம் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்றாங்க, எல்லாம் ஃபிளைட்ல போறாங்க. ஒரு 10 hours ஃபிளைட்டு. முதல் ட்ரீமுக்குள்ள போறாங்க. முதல் ட்ரீம் வந்து யூசுஃபோடது. யூசுஃப் என்ன பண்ணிடுறான்னா, உள்ளார போறதுக்கு முன்னாடியே ஃப்ரீயா ஷாம்பைன் கிடைக்குது, நிறைய குடிச்சிடறான். குடிச்ச உடனே ட்ரீமுக்குள்ளார போனாங்க. யாரு ட்ரீம் வரும் அவனோட இதுதானே வெளியே வரும், அவனோட என்விரான்மெண்ட் தானே வெளியே வரும். இவன் நிறைய ஷாம்பைன் குடிச்சிட்டான், அவனுக்கு ஒண்ணுக்கு போகணும் அர்ஜென்ட்டா. அதெல்லாம் என்ன ஆகும்னா மழை பெய்யும் ஃபுல்லா, என்விரான்மெண்ட் ஃபுல்லா. இது ஒரு பாசிட்டிவும் கூட. என்னன்னா ஆர்த்தர் வந்து மழையில வந்து கேப் கண்டிப்பா கேட்பான். அதனால வந்து நம்ம கேபை வச்சு இவனை கடத்திடலாம் அப்படிங்கிறது. என்ன நடக்கணும்னா, ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, ஃபிஷரை வந்து கிட்னாப் பண்ணிடணும். முதல் விஷயம் கிட்னாப் பண்ணிட்டு இவனை ரேன்சம்காக தான் கடத்தணுங்கிறத வந்து நம்ப வைக்கணும். அடுத்தது வந்து
ஒரு சேஃப் ஒன்று இருக்கு அப்படிங்கறத வந்து அவன் மனசுல வந்து ஒரு பதிய வைக்கணும். ஒரு வால்ட் ஒன்று இருக்கு, அதுக்குள்ளார ஏதோ இருக்குன்றத பதிய வைக்கணும். என்ன பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, அந்த வால்ட்டுக்கான நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. இவன் போன்ல வந்து உங்க அப்பா படுத்திருக்காருல, அதுக்கு தலைமாட்டுல ஒரு வால்ட் இருக்குல்ல, அந்த வால்ட்டோட நம்பரை சொல்லுன்னு சொல்லிட்டு இங்க மிரட்டுவாங்க. அவனை வந்து ஒரு விஷயம் இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து அந்த வால்ட்டுக்குன்னு இன்செப்ஷன் பண்றதுக்கு, அந்த வால்ட்டுக்குன்னு ஒரு நம்பரை, ஒரு காம்பினேஷன் நம்பரை ஜெனரேட் பண்றதுக்கு, ஒரு 6 டிஜிட் நம்பர், அது எதுவா வேணா இருக்கலாம், அதை வந்து அவன் மைண்ட்ல புகுத்துறதுக்கு. ஆனா ஆக்சுவலா என்ன ஆகும்னா, நம்ம ஃபிஷர் என்னன்னா இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் சப்கான்சியஸை வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இவங்கள மாதிரி இப்ப இன்செப்ஷன் பண்றாங்கல்ல, நம்ம காப் மாதிரி ஒரு ஆளை வச்சு பயங்கர ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு அவரோட சப்கான்சியஸ் மைண்ட ஃபிஷர். இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்ப சப்கான்சியஸ்ல டிஃபென்ஸ் பண்றாங்கல்ல, நம்ம மால் வந்து கத்தியால குத்துறாங்கல்ல, அது மாதிரி ஃபிஷருக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ஆர்மியே இருக்கு. டிஃபென்ஸ் பண்றது, ஒரு ஆர்மியே வந்து டிஃபென்ஸ் பண்றதுக்கு, இவங்க பண்ண காரியத்தை பண்ண விடாம தடுக்கிறதுக்கு உள்ளார வந்து அவ்வளவு சப்கான்சியஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால வந்து இவங்க ஈஸியா கடத்திட்டு, இவங்க என்ன நினைச்சாங்க, ஈஸியா கடத்திட்டு போய் நம்ம வந்து வேன்ல கொண்டு போயிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலான்ற பிளான்ல இருந்தாங்க. இது தெரிய வரப்போ இப்ப வேன்ல கடத்திட்டு, ஆமா பேக் அடிக்க முடியாது எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்கும் பேனிக் ஆயிரும். ஏன்னா அது வரைக்கும் வந்து அதை சொல்லவே மாட்டான், லிம்போக்குள்ள போயிருவோம், செத்தா இதுவாகும்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டான். அப்பதான் இதுவே பண்ணுவோம், ரிலீஸ் இதுவே பண்ணுவான், அதை ஓப்பனே பண்ணுவான், செம்மையா எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன மாறி நடக்கும்னா, சைட்டோவுக்கு வந்து நெஞ்சில் அடிபட்டுரும், குண்டு பாஞ்சிரும் நெஞ்சில, செத்துட்டானா லிம்போக்குள்ள போயிடுவான். அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கு. அதனால அவனை முடிஞ்ச வரையும் உயிரோட வச்சு காப்பாத்துறன்ற பிரச்சனை வரும். இவங்க நினைச்ச மாதிரி ஃபிஷரை வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு வேன்ல யூசப் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்பான். போய் வேன் ஒரு கட்டத்துல கீழே விழுவும். இதுதான் முத ட்ரீம்ல நடக்கும். இன்னொன்னு என்னன்னா, அவங்க அங்கிள் தண்ணிகள் வரும், அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ட்ரீம்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்த லெவல்ல வரும். இதுல இன்னொன்னு, இவங்க இந்த ஈம்ஸ் வந்து ப்ரௌனிங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்திருப்பாரு. அவங்களோட மாமா, அதாவது இவரோட மாமா, பிசினஸ் எல்லாம் அவரு தான் ஹேண்டில் பண்றவர், ஃபிஷரோட மாமா. அவரா நடிச்சு அவரு மேல சந்தேகம் வர்ற மாதிரி ஈம்ஸ் நடிப்பான். அது ஒண்ணு பண்ணுவாங்க. இது முதல் ட்ரீம். அதை நடக்க விடாம தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இவங்க மாமா வந்து அவருக்கு ஒரு வில்லு இருக்கு, அந்த வில்ல வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிளாங்கா சொல்லிடுவாங்க முத இதுல. ஏன்னா இவரோட ஆக்சுவல் வில்ல என்னன்னா, இவன் ஃபிஷர் வந்து பிசினஸ் எடுத்து நடத்தணுங்கிறது வில்லா இருக்கும். இவங்க இன்செப்ட் பண்ற ஐடியால வில்லு என்னவா இருக்கும்னா, எல்லா பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு, இவன் மாமா என்னன்னா இதை பண்ணாம தடுக்கணும்ன்ற மாதிரி பார்த்தோம்னா, நம்ம இல்ல நான் அதை தான் செய்வேன்னு சொல்லிட்டு, நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்வாங்கல்ல, அது மாதிரி அந்த வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்றதுக்காக அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணுவாங்க. செகண்ட் லெவல் வந்து ஆத்தரோட இது வேன்ல போயிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ட்ரீம் இது பண்ணி சிலேட்டிவ் கொடுத்துட்டு, யூசுப் மட்டும் வண்டி ஓட்டிட்டு இருக்கான், மீதி இருக்க எல்லாருமே வந்து ட்ரீம்குள்ள போயிருவாங்க. மாதிரி ஆத்தர் வந்து ஒரு பாயிண்ட் மேன், அவரோட ட்ரீம் செம்ம ஆர்கனைஸ்டா இருக்கும். ஒரு ஹோட்டல் ரூம், ஒரு நீட்டான மேல ஒரு ரூம் கீழே ஒரு ரூம் பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த ரூம்ல இங்க நடக்கும், இது இங்க நடக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து ட்ரீம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லுவாங்க. இது பேரு, இந்த ட்ரீம் பேரு சார்ல்ஸ் கேம்பிட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து காப் வந்து நான் தான் சார்லஸ்ன்னு போய் ஒத்துக்குவாரு. நான் வந்து சார்லஸ், உன்னோட சப்கான்சியஸை எப்படி நான் ட்ரெயின் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட ட்ரீம் உங்களுக்குள்ள வந்திருக்கேன், உன் சப்கான்சியஸ்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கு, இவங்கெல்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உன் சப்கான்சியஸே உனக்கு எதிராக தான் இருக்கு, அதை நான் பாதுகாக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ என்னை முழுசா நம்பணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றதுதான் இந்த ட்ரீமோட பர்பஸே அதுதான். இவன் வந்து முழுசா வந்து சார்லஸா நம்பணும், அதாவது காபை நம்பணும். சார்லஸா வருவாரு காபு. இப்பதான் அந்த எய்ம்ஸோட இன்டெலிஜென்சி அந்த இது தெரிய வரும். ஆமா, கேர்ள் ஃப்ரெண்டா வருவாரு. இது அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் கொடுத்துட்டு போவோம். அதை வந்து ரெண்டாவது லெவல்லையும் பாத்தீங்கன்னா அந்த நம்பர், அதே நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அந்த வாழ்த்துல அதை பாஸ்வேர்டா யூஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணு வந்து நம்பர் கொடுத்துட்டு போவோம். இவரு வந்து அவரு அங்கிள் இருக்காருல்ல, ஒரு அங்கிளை ஃபாலோ பண்ணிட்டு போவாரு. என்னன்னா இதெல்லாம் வந்து நாங்க தான் பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் பறிக்க பாக்குறாங்க பண்றாரு அப்படின்ற ஒரு இதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ட்ரீம்.
என்னன்னா சார்ல்ஸ் கேம்பிட் சூப்பரா ஒர்க் ஆயிரும், இவன் நம்பிடுவான், நல்லாவே நம்பிடுவான் ஃபிஷர். ட்ரீம் குள்ளர வாங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படி டிஃபென்ஸ் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவனை வந்து இன்னொரு அடுத்த ட்ரீம் குள்ளர கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஆமா, ஃபிஷர் அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன இங்க ப்ராப்ளம் வரும்னா, யூசுஃபோட வேன் வந்து முதல் லெவல்ல வந்து மேல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். இது பண்ணி போயிட்டு இருக்கும், கீழே ஆமா தண்ணிக்குள்ள விழுவாங்க. அப்படியே இடிச்சு போயிட்டு இருப்பான். அங்கெல்லாம் கிராவிட்டி லைட்டா டிஃபை ஆகிட்டு இருக்கும். பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்த உடனே என்ன ஆயிரும்னா கிராவிட்டி சுத்தமா லாஸ் ஆயிடும். இங்க ஆர்த்தருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, கிராவிட்டி சுத்தமா இல்லைனாலும் உன்னால கிக்க வந்து சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது இந்த லெவல்ல. ஏன்னா கிராவிட்டி இருந்தாலும் கீழே விழுவோம், நம்ம கீழே விழவே மாட்டோம், அதனால வந்து எந்திரிக்க முடியாது. அதனால வந்து இது ஒரு பெரிய கிரிட்டிக்கல். ஆமா, சுத்தம் ஃபுல்லாவே கிராவிட்டி போயிடும். அதனால கிக்க வந்து அவனால இன்டியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவான்னா, லிஃப்ட்டை வச்சு மேலேருந்து லிஃப்ட்டை வச்சு பாம்பை வச்சு லிஃப்ட் கீழே போய் அடிச்சு எந்திரிக்கிற மாதிரி பிளானை மாத்திடுவாங்க. அது வந்து ஆர்த்தரோட, நான் சொன்னல ஆர்த்தர் வந்து பாயிண்ட் மேன், அவன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவான்னு சொன்னல, அது வந்து ஆர்த்தரோட இன்டெலிஜென்ஸ். அது அழகா இவன் கூப்பிட்ட மாதிரி இதுக்குள்ள வந்துருவாங்க, 3வது லெவலுக்குள்ள வந்துருவாங்க. 3வது லெவல் என்னன்னா ஈம்ஸோட லெவல். ஈம்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஜர். அவன் எப்படி டிசைன் பண்ணிருப்பான், ட்ரீமை வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபோர்ட் மாதிரி கட்டி வச்சிருப்பான். அந்த ஃபோர்ட்டுக்குள்ளதான் அந்த ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஹாஸ்டல்ல ஃபிஷரோட அப்பா படுத்திருப்பாரு, அவருக்கு தலைமாட்டில் அந்த வால்ட் இருக்கும். இது மாதிரி அவன் டிசைன் பண்ணியிருப்பான். எப்படின்னா இந்த ட்ரீம் என்னன்னா எமோஷனலாக இவனை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட சேர்த்துட்டு அவர் தலைமாட்டில் இருக்கிற வால்ட்டை ஓப்பன் பண்ணி இவன் வந்து இந்த பிஸ்னஸை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் வந்து இதோட இந்த ட்ரீமோட அப்ஜெக்டிவ். இதுதான். ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்கும். எப்பயுமே இவனை வந்து நீ செய்யறே இல்லை, நீ எப்பயுமே டிசப்பாயிண்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதனால ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஒரு டேர்ம்ஸ் வந்து சரியா இருக்காது, ஃபிஷருக்கும் அவங்க அப்பாவுக்கும். அதனால வந்து இது ஆமா என்னன்னா இத வந்து அவங்க அப்பா சொன்னாருன்றத நம்பி அவன் செய்யணும்ல. ஏன்னா ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு மேல கோபமா இருக்கான். நம்பி செய்யணும்னா அதுக்கு வந்து அதை வந்து அவனை எமோஷனலா கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான ஜாப் அதுதான். எமோஷனலா இவனை கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து செய்ய வைக்கிறது. அடுத்தது இதுல என்ன இஷ்யூ வரும்னா, மால் வந்து வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஃபிஷரை சுட்டு தள்ளிடுவாங்க. ஃபிஷரை சுட்டு ஃபிஷரை வந்து லிம்போக்குள்ள போயிடுவாரு. லிம்போக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா விட மாட்டாங்க. மாலு லிம்போக்குள்ளேயும் அவரை லிம்போக்குள்ளேயும் கட்டி போட்டு அடிச்சு கட்டி போட்டு வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க ஃபிஷரை. இந்த கேப்ல என்னன்னா சைட்டோ செத்து போயிடுவான். அவனுக்கு கான்சியஸ் இல்லாமே செத்து போயிடுவான். ஏன்னா அவன் டைரக்டா லிம்போக்குள்ள போயிடுவான். அவன் லிம்போ வேர்ல்டு நினைச்சு அங்கேயே வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு வயசும் ஆயிரும். இதுதான் முதல் சீன்ல காட்டுவாங்க. லிம்போல இருப்பான். நம்ம ஃபர்ஸ்ட் சீன் ஓப்பனிங் ஷாட்டே அதான். காபு போய் அந்த கடல்ல விழுந்து கிடப்பாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட். இது ஆன உடனே என்ன ஆகும்னா ரெண்டு அப்ஜெக்டிவ். ஒன்னு வந்து ஃபிஷரை மீட்டு வெளியே வரணும். ஏன்னா வந்து இன்செப்ஷன் கம்ப்ளீட் ஆகணும். ஃபிஷரை மீட்டாதான் இன்செப்ஷன் கம்ப்ளீட் ஆகும். இன்னொன்னு வந்து சைட்டோவை மீட்டு வெளியே வரணும். சைட்டோ வீட்டு வெளியே வந்தாதான் அவன் காசு கொடுப்பான். இந்த ரெண்டு கோல் இருக்கும். 3வது இருக்கிறதுல முக்கியமானது என்னன்னா, காப் வந்து அவன் எமோஷனல் கில்ட்ல இருந்து வெளியே வரணும். காபை போவான். காபை தொடர்ந்துட்டு ஆட்ரியானே பின்னாடி போயிடுவான். ஏன்னா காபை நம்ப முடியாது, அங்க மால் இருப்பா, இவன் ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணுவான்னு தெரியும். அதனால ஆட்ரியானே கூடயே போயிடுவா. இவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி மாலை சுட்டுட்டு ஃபிஷரை வந்து கூட்டிட்டு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து லெவல் 3 ட்ரீம்ல விவரிச்சுக்குவாங்க. அங்க செத்தா இங்க வந்துருவாங்க. திரும்பி அவன் ஃபிஷருக்கு வந்து உயிர் வந்துடும். இன்னொன்னு என்னன்னா வந்து சைட்டோவை மீட்டு வெளியே வரணும். சைட்டோவை மீட்டு வெளியே வரணும்னா அவனை கன்வின்ஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் அதை முதல் சீனா வச்சிருந்தது காரணம் அதுதான். ஏன்னா அவன் ஒரு 50 வருஷமா கிட்டத்தட்ட அவன் வந்து ட்ரீம்குள்ளே இருக்கான். அவனை வந்து அவனே தன்னே யாருன்னு தெரியாது. இதுல காப் யாருன்னு தெரியணும். அவன் என்ன இன்டென்ஷனுக்காக இங்க ட்ரீம்ல இருக்கான்னு தெரியணும். என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, இது முடிஞ்சு வெளியே போனா நமக்கு என்ன உலகத்துல காத்துட்டு இருக்குன்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அந்த ட்ரீமை விட்டு வெளியே வருவான். அதுதான் இருக்கிறதுல காம்ப்ளிகேட்டான விஷயம். இவன் வந்து இங்கே தப்பிக்க முடியும். அவங்க குழந்தைங்களை வெளியே ரியல் வேர்ல்டுல தப்பிக்க முடியும், போயிட்டு குழந்தைங்களை பார்க்க முடியும். ஆமா. அதனால அதான் இருக்கிறதுல காம்ப்ளிகேட்டான விஷயம். அதை வந்து என்ன காபுக்கு இவனுக்கு சைட்டோக்கு அடிப்பட்ட உடனே வந்து சொல்லுவான். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான், we will be young together அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவான். நல்லோட டச். அந்த அங்கே முன்னாடி சொன்ன அதே டைலாக் இங்கே சொல்லுவான். இவனுக்கு டக்குன்னு ரிலேஸ் ஆயிரும். ட்ரீமை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இதில் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபிஷர் வந்து போவான், வால்ட்டை திறப்பான்.
வால்ட்டுக்குள்ளார வந்து ஒரு சின்ன வயசுல கையில செய்வாங்கல்ல விசிறி, அந்த மாதிரி செஞ்சிருக்கும். அவங்க அப்பா வந்து நான் சொந்த கல்ல இருந்தாதான் விருப்பப்படுறாரு, இருக்கதான் விருப்பப்படுறாரு, நான் வந்து அவரோட பிசினஸ் நான் எடுத்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எமோஷனலா நம்பிடுவான். அங்க இருந்து ஒரு பெரிய பாம்பு அடிக்கும். லிம்போல இருந்து சுட்டுக்கிட்டு 3rd லெவலுக்கு வருவாங்க. ஈம்ஸோட ஃபோர்ட்டு. ஈம்ஸ் வந்து ஒரு பாம்பு வச்சிருப்பான். பாம்பு வச்சு வெடிச்சு 2வது லெவலுக்கு வருவாங்க. 2வது லெவலில் ஆர்த்தரை வந்து லிஃப்டை வந்து மேலேருந்து கீழே பாம்பு வச்சு மேலேருந்து கீழே இடிக்க வச்சு அங்கிருந்து முதல் லெவலுக்கு வருவாங்க. முதல் லெவல்லேருந்து யூசுஃபோட வேன் வந்து கீழே விழுந்து எல்லாரும் எந்திரிச்சுக்குவாங்க. ஃப்ளைட்டில் ரியாலிட்டிக்குள்ள முழிச்சிருவாங்க. இவன் வெளியே இறங்குவான். இறங்கி போன உடனே அங்கெல்லாம் கிளியர் ஆயிருக்கா, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பான் சைட்டோ. உடனே நம்ம காபும் போய் நேராக அவங்க வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயிட்டு அவன் குழந்தைய பார்க்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. சொல்லும் போதே ஏதோ ஒரு த்ரில்லரான ரோலர் கோஸ்டர்ல போன மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் கூட ஈஸியா ஒரு 5 முறை 6 முறை பார்த்துட்டு ஸ்டோரியை ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இன்செப்ஷன் மட்டும் எத்தனை முறை பார்த்தாலும் நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது கதையை. சொல்ல முடியாது. நீ இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களே ஒரு 5 தடவை பார்த்து முடிச்சுட்டு 6வது தடவை பார்க்கும் போதுதான் நாங்க சொல்றதே கனெக்ட் பண்ண முடியும். இன்டெலிஜென்ஸ் தாங்க, காம்ப்ளிகேட் பண்ணணும்னு பண்ணல, இன்டெலிஜென்ட். இதுவும் ஒரு இன்செப்ஷன் தான். ஐடியா வந்து நீ நேரா இதை சொல்லிட்டீங்கன்னா செய்ய மாட்டாங்க. என்ன இது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். இதை இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம வச்சதுனால தான் இத்தனை வருஷமா 15 வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே விஷயம் வந்து ஓப்பன்ஹைமர்ல பண்ணிருப்பாரு. பாஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல போயிட்டு இருக்கும், பிரசன்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், கலர்ல போயிட்டு இருக்கும். கலர்ல பிளெண்ட் ஆகும்போது நம்ம சப்கான்ஷியஸா நம்ம வந்து ரியலைஸ் அதுதான் கிளைமாக்ஸ். பிளெண்ட் ஆகுறது தான் கிளைமாக்ஸ். அதான் கிளைமாக்ஸ். ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. மெமெண்டோவும் அதேதான். மெமெண்டோலயும் அதேதான் பண்ணிருப்பாரு. ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், அந்த யூ போட்டு. பயங்கரமான அதுதான். ஆமா, அந்த ஹேர்பின் மாதிரி போட்டுட்டு அதுதான் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் முடியும் நம்ம படம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா. அதான் கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க. இதோட எல்லாரும் இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா பெப்ரிகான்னு சொல்லிட்டு 2026 பெப்ரிகான்னு சொல்லிட்டு 2006 வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமி. கிட்டத்தட்ட இந்த படத்துல வர எல்லா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் வந்து அதுல இருக்கும். இதே போலதான் அதுவுமே ட்ரீம் சம்பந்தப்பட்ட அது கான்செப்ட் தான். அதுவும் பயங்கரமான படம். இன்செப்ஷன் பார்த்துட்டு நீங்க அதை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. வேற மாதிரியான படம் அது. ஆத்தர் வந்து அந்த ரூம்ல நடக்கிற அந்த விஷயம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஷார்ட்ஸா இதே ஷார்ட்ஸ் அதுல இருக்கிற மாதிரி இருக்கும், இன்செப்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா போச்சு. இப்ப நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். எண்டிங் எக்ஸ்பிளனேஷன், அதை மேக்கிங் சூப்பரா இருக்கும் அந்த சீனு. ஏன்னா வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. அதை நம்ம கனவுன்னு தான் நினைப்போம். நம்ம அந்த அளவு இருக்கும். அது இன்டென்ஷனலா தான் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை காமிக்கும் போதும் அதே மாதிரிதான் இருக்கும் அந்த வீடு. அது அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. அவங்க வீட்டுல இருந்து எந்திரிப்பாங்கல்ல, கனவுல இருந்து எந்திரிப்பாங்க. அவன் குழந்தைய வந்து கூட்டிட்டு உள்ளார போவான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. வீடு பெர்ஃபெக்டா இருக்கும். வீடு ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கும். அது ஒரு கனவுன்னு நம்பலாம், அந்த மாதிரி இருக்கும். இவர் இப்ப போகும்போது அதே நிலையில இருக்கும். ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறதுனால அது ஒரு கனவோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து கிறிஸ்டோபர்ல வந்து வச்சதுதான், இன்டென்ஷனலா வச்சதுதான். என்ன பண்ணுவாரு, டாப்பை வந்து ஸ்பின் பண்ணிட்டு அது நிக்கிற வழக்கமா என்ன பண்ணுவாருன்னா ஸ்பின் பண்ணிட்டு கையில துப்பாக்கி வச்சிருப்பாரு. நம்ம கனவுல தான் இருக்கோம்னா சுத்திக்கிட்டே இருக்கும். கனவுல இருந்தா சுத்திக்கிட்டே இருக்கும், நிஜத்துல இருந்தா நின்றோம். கனவுல இருந்தோம்னா சுட்டுட்டு நம்ம வெளியே வந்துடலான்றதுக்காக துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் கிளைமேக்ஸ்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, சுத்திட்டு அதை பார்க்க கூட மாட்டாரு. அவர் குழந்தைய பாக்குறதுக்காக போயிருவாரு. என்ன சொல்ல வராங்கன்னா, அவன் கில்ட்ல இருந்து வெளியே வந்துட்டான். அதுக்கு மேல அது கனவா இருந்தாலும் சரி, ரியலா இருந்தாலும் சரி, அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆமா, இதுதான் கடைசியா அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் அவங்க பொண்ணை கடைசியா ஏஜ்டா போய் பார்க்கும் போதும் என்ன ஃபீல் கொடுத்ததோ அதே ஃபீல் இந்த கிளைமேக்ஸ். இன்ன வரையுமே டிபேட் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த டிபேட் இதுதான் சரின்னு சொல்லிட்டோம்னா அது படமே கிடையாது. படமே கிடையாது. அது இல்லதான் ட்ரீம் என்னென்னமோ சொல்றாங்க. இல்ல அதை நம்ம இதுதான் ட்ரீமோ இல்ல ரியாலிட்டியோ நம்ம சொல்லிட்டோம்னா அதோட முடிஞ்சிருச்சு. அதுல எதுவுமே இல்ல. அதுல அதை பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதை ரியலைஸ் பண்றதுக்கு, எமோஷனலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
எதுவுமே கிடையாது. அதனால ஓப்பன் எண்டிங் நிறைய படங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு இன்ன வரையும் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய உண்மையான காரணம் என்னன்னா ஓப்பன் எண்டடு இதுதான், கிளைமேக்ஸ் தான். இதில் ஓப்பன் எண்டட் கிளைமேக்ஸ் தான் வந்து நம்ம வந்து இதை ட்ரீம்னு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது, அதை ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அவன் வந்து எமோஷனலாக மாறிட்டான், அவ்வளோதான். அது வந்து என்னவா இருந்தாலும் வெளியே வந்துட்டான். ஆமா அதுதான் அவன் ட்ரீம்ல இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை, ஹாப்பியா குழந்தைங்க அவ்வளவுதான். இது எப்படின்னா இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் இருக்கு, பார்த்தா அவ்வளவு கிரிப்பிங்காவும் இருக்கு. எப்படி இதை பண்ண முடியும் இருக்கு, நம்மளால வெளியவே வர முடியல அதுல இருந்து. நான் என்னன்னா நமக்கு ட்ரீம்னா என்னன்னே தெரியாத அப்பயும் இதை பத்தி சூப்பரா நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணோம். அதை பத்தி பாதி புரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி ஓரளவு புரிஞ்ச பிறகும் அதை அவ்வளவு சூப்பரா இது பண்ணோம். இப்ப ஏஐ வந்துருச்சு, நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் ஏஐ பதில் சொல்லிடுது. இப்ப நம்ம எல்லாத்தையும் போட்டு ரிசர்ச் பண்ணி அடிச்சு நவுத்துனாலும் இன்னமும் அதே ஃபீல் தான் கொடுக்குது, இன்னமும் அதே கிரிப்பிங்கா தான் இருக்கு. இதுதான் டைம்லெஸ் கிளாசிக், வேற லெவல்ல இருந்துச்சு. பத்தி பெரிய ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுக்க மறந்துட்டேன், ஹான்ஸ் ஜிம்மர். படமே இல்ல, அந்த ஓஎஸ்டி எல்லாம் போட்டு தேய்ச்சாச்சு. ஸ்பாட்டிஃபைல இயர்-எண்ட்ல வேப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வர்றது வேப்ல அதான் காமிக்க. இன்செப்ஷனோட இதுதான் ஓஎஸ்டி தான். பயங்கரமான ஃபேனு. கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது ஒரு மனசு டிப்ரெஷனா இருந்துச்சு, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தீங்கன்னா ஜாலியா போட்டு நல்ல ஹெட்செட்டை போட்டு ஃபுல் ஓஎஸ்டி கேட்கலாம். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கதைக்குள்ள இறங்கிட்டு நம்ம டெக்னிக்கலா பேசியிருந்தா டெஃபினட்டா பேசியிருப்போம். நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டோரி இந்த மாதிரி போயிட்டதுனால அதுக்கு வெறும் ஸ்டோரியை மட்டுமே பண்றதுக்கே டைம் பத்தல. இதுல மற்ற டெக்னிக்கல் விஷயம்லாம் எங்க போய் பேசுறதுன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும். நல்லா போயிட்டு இருக்கு. வீக்லி ஒரு வீடியோ, ஃபுல் வீடியோ. சும்மா மற்றவங்கள மாதிரி ஷார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது நமக்கு. நம்ம பேசினோம்னா நம்ம ஃபார்மேட்டே ஃபுல் வீடியோ ஃபார்மேட்டு தான், ஒரு பாட்காஸ்ட் ஃபார்மேட்டில் தான் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற விஷயத்த கட் பண்ணி ஷார்ட்ஸில் போடணும். ஷார்ட்ஸை பார்த்துட்டு மக்கள் வந்து நிறைய பேர் உள்ளே வருவாங்கங்கிறதுக்காக தான். நமக்கு ஷார்ட்ஸ் வந்து மெயினான விஷயம் கிடையாது, ஃபுல் வீடியோ தான் நமக்கு மெயினான விஷயம். ஒரு ஃபுல் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அது வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குன்றது எங்களோட நம்பிக்கை. சும்மா ஒரு 30 செகண்டில் பார்த்துட்டு அதை வந்து போய் மற்றவங்களுக்கு சேருமான்னு கேட்டால் அது சேராது. அதனால் வந்து இந்த மாதிரி தான் பேச போகிறோம். நல்லா ஃபன்னாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லாத்த பற்றி பேசுவோம். நம்ம படத்தை பற்றி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பேசுவோம். நிறைய படங்கள் பற்றி பேசுறதுக்கு இருக்கு. நல்ல படங்களை பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம். பாத்தியாவுக்கு இன்ஸ்டாவில் ஒரு 100 லைக்ஸ் கிட்டத்தட்ட போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வியூஸ் வந்து ஹியூஜ் சப்போர்ட். எங்களை மாதிரி 2000 வியூஸ் தான். நியூ கமர்ஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கு. வாரம் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் கொடுக்கறது உங்களோட சப்போர்ட்ஸ் மட்டும்தான். இன்னும் என்னன்னா ஒரு 2000 பேர் தான் பார்த்துருக்காங்க, அதுல 100 லைக் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்படின்னா நம்ம கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் கரெக்டா போய் ஆல்கரிதம் போய் சேர்க்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 2000த்துல 100 பேர், மேக்ஸிமம் 1000 பேர் வந்தா ஒரு 4 பேருக்கு லைக் பண்ண மாட்டாங்க. 1000 வியூஸ் இருந்தா ஒரு 2000 பேர்ல ஆல்மோஸ்ட் 100 பேர் லைக் பண்றாங்கன்னா சூப்பரான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட விஷயம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ போட்டுட்டு நம்ம போறதும் இல்லை. எப்படி ஃப்ரெஞ்ச் வேவ்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி நாங்களும் ஒரு வேவ்ஸ் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஃபியூச்சர்ல நாங்களும் ஒரு படம் எடுக்கணும், நாங்களும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நாங்களும் ஒரு கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம்ல தான் இருக்கோம். கண்டிப்பா பண்ணுவோம். ஆமா, ஒரு சூப்பரான வீடியோ முடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது JK சைனிங் ஆஃப் அண்ட் விக்கி.